உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். வள்ளல் பிரானுடைய உரைநடையில் ரொம்ப வித்தியாசமாக புதுமையாக அந்த காலத்தில் முன்னோடியாக செய்தது என்னது அப்படின்னா அந்த விளம்பரம் செய்கின்ற அந்த முறைமை. அப்போவே அவர் நிறைய தட்டிகளில் தன்னுடைய அறிவிப்புகளை எழுதி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய பார்த்தோம். இன்றைக்கும் அப்படியான ஒரு விளம்பரத்தை தான் பார்க்க போகிறோம். அதில் அவர் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. அது என்னென்னா பேராசை கொண்டு அப்படிங்கிறார். அவருக்கு பேராசை கொண்டான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் ஆசை துறந்தவர், பற்றற்றவர், எல்லா பற்றுகளையும் கடந்தவர், வெள்ளுடை மட்டுமே அணிந்தவர். பேராசை என்பது அவர் பக்கத்தில் வரவே வராது. அப்படிங்கிறப்போ பேராசை கொண்டுன்னு ஒரு வார்த்தை எழுதுறாருன்னா எதுக்கு அவர் பேராசை கொண்டார், யார் மீது பேராசை கொண்டார் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வரும்ல. அது யார் மீது பேராசை கொண்டார், எதற்கு பேராசை கொண்டார், அப்படி அவரை ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வள்ளல் பிரானுடைய அந்த விளம்பரம், அந்த வடலூர் சத்திய ஞான சபையில் அவர் எழுதி வைத்த விளம்பரத்தை பார்க்கலாம். சத்திய ஞான சபை விளம்பரம் 25/11/1872. உலகத்தினிடத்தே பெறுதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே, அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும், அடைந்து அறியாத அற்புத குணங்களையும், கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும், செய்து அறியாத அற்புத செயல்களையும், கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும், அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்க பெறுகின்றேன் என்று உணர்கின்ற ஒரு சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்பு உடையேனாகி இருக்கின்றேன். நீவீர்களும் அவ்வாறு பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். இவ்வளோ நீளமான ஒரு விளம்பரம் எதற்காக, ஏன் அவ்வளோ பதைச்சு நம்முடைய வள்ளல் பிரான் இதை எல்லோருக்கும் சொல்கிறார்? அதான் முக்கியம். ஏன்னா கிடைத்தற்கரிய மனித தேகத்தை பெற்றவர்களேன்னு ஆரம்பிக்கிறார். நமக்கு இந்த மனித தேகத்தை பற்றிய அருமை பெருமை இதெல்லாம் புரியுதான்னு தெரியல. அதனால் அப்படிப்பட்ட அருமை தேகத்தை பெற்றவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா மற்ற ஓரறிவு முதல் 5 அறிவு உடைய அந்த விலங்கு தேகம் பெற்றது, பூச்சி தேகம் பெற்றது, பறவை தேகம் பெற்றதுக்கெல்லாம் இல்லாத ஒன்று என்னன்னா சிந்திக்கின்ற திறமை. அந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவோம்ல, அதைத்தான் சிந்திக்கும் திறமை, அறிவு, பகுத்து அறிகின்ற சிந்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பெற்றதனால் நாம் உயர்வானவர்கள் மற்ற எல்லா உயிரினத்தையும் விட. அதனால் சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் நம்முடைய உடம்பை, அந்த உடம்பின் உச்சமாக இருக்கக்கூடிய தலையை, அந்த தலையின் உச்சமாக இருக்கக்கூடிய அறிவை, அந்த அறிவின் உச்சமாக இருக்கக்கூடிய பகுத்தறிகின்ற அறிவை. அப்படிங்கிறதுனால தான் வள்ளல் பிரான் மனித தேகம் பெற்றவர்களேன்னு ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு விளம்பரம் எழுதி வச்சார்னு வைங்களேன், அந்த விளம்பரத்தை அந்த வாசலில் நிறைய ஆடுகள் போயிருக்கோம், மாடுகள் போயிருக்கோம், கோழிகள் போயிருக்கோம், எல்லா மிருகங்களும் போயிருக்கோம். அது ஏதாவது நின்று வாசிக்குமா? இல்லை. பறவைகள் போயிருக்கோம், ஏதாவது நின்று வாசிச்சிருக்குமா? மனிதர்களால் மட்டும்தானே வாசிக்க முடியும். இங்கே ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கார் வள்ளல் பிரான், அதை நின்று வாசிச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற அந்த புரிதல் மனிதர்களுக்கு மட்டும்தானே இருக்கும். அதனால தான் மனித தேகம் பெற்றவர்களேன்னு ஆரம்பிக்கிறார். மனிதர்களுக்காக வள்ளல் பிரான் சொல்கிறாரு. அதில் குறிப்பாக 6 விஷயங்களை சொல்கிறார். இந்த 6 விஷயங்களும் இது நாள் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கலை, இது நாள் வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலை, இது நாள் வரைக்கும் நீங்கள் உணரலைன்னா இனிமே உணர்ந்துக்கோங்க. இதை நான் உணர்ந்திருக்கிறேன், என்னை போலவே நீங்களும் உணரலாம். காரணம், உங்களைப் போலவே நானும் மனுஷ ஜென்மந்தான், மனிதனாகத்தான் பிறந்திருக்கிறேன். ஒரு சாதாரண மனிதனாக நான் பிறந்து இந்த 6 அனுபவங்களை பெறும்போது உங்களுக்கும் அது இயல்பானது தான் என்றால், இந்த இடத்துல வள்ளல் பிரானுடைய சமத்துவ சிந்தனை புரிகிறது. நான் உயர்ந்துட்டேன், நீங்கள்லாம் என்னை விட கீழே தானே இருக்கீங்க அப்படின்னு லுக் டவுன் அப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். யூ கனாட் லுக் டவுன் அப்பான் எனிபடி. அதாவது நீ என்னை விட கீழானவன்னு நினைக்கக்கூடாது அப்படின்ற வாக்கியம் ஆங்கிலத்தில் அப்படி சொல்கிறார்கள். என்றால் வள்ளல் பிரான் நான் உயர்ந்திருக்கிறேன், நீங்களும் என்னை போல் இந்த 6 அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அந்த 6 அனுபவங்கள் என்னங்கிற பட்டியலை பாருங்க. அறிவு வந்த காலம் முதல், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது தன்னை அறியாத அந்த பருவத்தில்
தனக்கே தனக்கான சிந்தனை இல்லாத அந்த பருவத்தில் நாம் என்னெல்லாமோ செய்வோம், குழந்தைத்தனமாக இருப்போம், விளையாட்டுத்தனமாக இருப்போம், சிறுபிள்ளைத்தனமாக இருப்போம், அதெல்லாம் சரி. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து சிந்திக்கின்ற திறன் வந்தப்புறம் கூட ஏதாவது பண்ணா, என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டு இருக்க, அறிவே இல்லையா அப்படின்னு உடனே கேட்போம்ல. அப்படின்னா வளர்ந்த பின்பு நமக்கு மிக முக்கியமான அவயமாக இருக்க வேண்டியது, நம்முடைய கவசமாக இருக்க வேண்டியது அறிவுதான், சிந்திக்க வேண்டிய திறன் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் அறிவு வந்த காலம் முதல்னு ஆரம்பிக்கிறார். அப்படி அறிவு வந்த காலம் முதல் என்ன பண்ணணுமோ அதை சொல்றார் பாருங்க. 6 விஷயங்களை பட்டியல் போடுறார். அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும், அடைந்து அறியாத அற்புத குணங்களையும், கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும், செய்து அறியாத அற்புத செயல்களையும், கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும், அனுபவித்தறியாத அற்புத அனுபவங்களையும், இது தருணம் தொடங்கி கிடைக்க பெறுகின்றேன் என்று உணர்கின்ற ஒரு சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்புடையேனாகி இருக்கின்றேன். இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தேன்னா, அறிவு வராத அந்த காலத்துல கட்டுச்சோரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், கட்டுக்கதையை தான் நிஜம்னு நம்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். கட்டுச்சோறு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்லுவோம் ஒரு சொலவடை. அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு ஊர் பயணம் போகிறாங்கன்னு வைங்களேன், புளிசோரை ஒரு தூக்குவாளியில் போட்டு கட்டி கொடுத்துருவாங்களாம். ஏன்னா அப்போ வாகனங்கள் கிடையாது, ஹோட்டல் கிடையாது, சாப்பிட்றதுக்கான இடங்கள் கிடையாது. அதனால் போகிற வழியிலெல்லாம் மரத்தடியில் உட்காந்து இந்த புளிசோரை சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனால் ஒரு 5 முறை சாப்பிட்டா புளிசோறு தீர்ந்து போய்டும்ல, அதைத்தான் கட்டுச்சோறு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி உனக்கு கொடுக்கப்பட்ட கதைகள், கொடுக்கப்பட்ட புராணங்கள், கொடுக்கப்பட்ட ஆகமங்கள், இதையெல்லாம் நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முதல் திருமுறை எழுதும்போதே அந்த கட்டுச்சோறு தீர்ந்து போச்சு. ஏன்னா எனக்கு சிந்திக்கின்ற அந்த பருவம் வந்தாச்சு, சிந்திக்கின்ற பக்குவம் வந்தாச்சு. அதனால் அந்த கட்டுச்சோறு தீர்ந்து போனப்புறம் திரும்பவும் நான் கட்டுச்சோரை வாங்கிக்கலை, அந்த கட்டுக்கதையை கேட்கலை, புராணங்களை கேட்கலை, ஆகமங்களை கேட்கலை. நீங்கள் சொல்கிறபடி தான் நான் வழிபாடு செய்யணுங்கிற அந்த விதிமுறைக்கு நான் உடன்படலை. இப்போது நான் செய்வது நானாகவே உருவாக்குகின்ற உணவு முறை அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய சிந்தனை இல்லை? அதில் தான் அந்த 6 விதமாக அவர் உணர்ந்ததை சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். இது நாள் வரை கட்டுக்கதையையும் கட்டுச்சோரையும் நான் உண்டபோது எனக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதா வள்ளல் பிரான் சொல்கிறது. ஆனால் நாமும் நம்முடைய சிந்தனையில் நாம் பயணிக்க வேண்டும், நம்முடைய பாதையை நாமே தேர்ந்தெடுக்க வேண்டும். அது முள்ளும் கல்லுமா இருந்தால் கூட பரவாயில்ல, நாம் நடக்கின்ற போது அது ஒரு பாதையாக உருவாகும் என்பதைத்தான் வள்ளல் பிரான் உருவாக்கி வைத்திருக்கிறார், சன்மார்க்கம் என்கின்ற பாதையாக. அது நாள் வரைக்கும் சொன்ன கதையிலிருந்து இந்த சன்மார்க்கம் வேறுபட்டு நிற்கிறது, வேறு அனுபவங்களை கொடுக்கிறது, வேறு செய்திகளை சொல்கிறது, வேறு சிந்தனையை உருவாக்குகிறது என்று ஆணித்தரமாக சொல்கிறார். சரி, நான் இந்த மாதிரி ஆயிட்டேன், நீங்கள் இப்படி வாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? அங்கே தான் பேராசை கொண்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்றார். பாருங்களேன், அதை நீவீர்களும் அவ்வாறு பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். இது சந்தோஷம் அப்படிங்கிற சாதாரண வார்த்தை இல்லை, களிப்புங்கிற சாதாரண வார்த்தை இல்லை, பெருங்களிப்பு, எல்லையில்லாத களிப்பு, வானத்தை போல விரிந்து நிற்கின்ற களிப்பு என்கின்ற அந்த உணர்வை நீங்கள் அடையணும்னா நீங்களும் அடையணும் என்கின்ற பேராசை பற்றின்னு அந்த பேராசையை நமக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு பொருத்தி சொல்கிறார். பொதுவாக பேராசைங்கிறது தன்னலம் மிக்கதாக இருக்கும். எனக்கு அந்த நிலம் வாங்கணும், எனக்கு அந்த வீடு வாங்கணும், எனக்கு அந்த வாகனம் வாங்கணும், எனக்கு அந்த செல்வம் சேர்க்கணும், எனக்கு அந்த பேங்க் பேலன்ஸ் ஏற்றணும், இதெல்லாம் தான் பேராசையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்லது கிடைக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது, அது பேராசையாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொல்கிறாருன்னா அந்த மனசு, அதுதான் ரொம்ப முக்கியம். சித்தர்களின் மனசு நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்கின்ற மனசு. எனக்கு இந்த தெளிவு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கட்டும்னு சொல்கிற மனசு. எனக்கு இந்த நிம்மதி கிடைச்சிருக்கு, உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கட்டும்னு சொல்கிற மனசு. கட்டுச்சோறு இல்லாமல் நானாகவே சிந்திக்கின்றேன் என்கின்ற மனசு. கட்டுக்கதைகளை நம்பாததால் எனக்கான பல தெளிவுகள் பெற்றிருக்கிறேன் என்கின்ற மனசு. இதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு பேராசை எனக்கு இருக்கிறது என்று வள்ளல் பிரான் சொல்கிறார் என்றால் அந்த பேராசையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இல்லையா? நிறைவேற்றுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.